ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரோட்டு கடை ஸ்டைலில் தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும். அதனால் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 மிளகாய், இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால 7 சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 5 மிளகாய், நீட்டு மிளகாயாக இருந்தால் 5 சேர்த்தாலே நல்ல கரெக்டான காரம் இருக்கும். ரொம்ப கம்மியாக வேணும்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் உரிச்சிட்டு நல்லா வந்து இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு தக்காளியை வந்து நல்லா நீளமாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த தக்காளி மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ரொம்ப சின்ன சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மொத்த சட்னியுமே வந்து புளிப்பு எடுத்துரும். ஏன்னா தக்காளி சேர்க்குறதுனால அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும். சட்னிக்கும் நல்ல டேஸ்ட் ஒரு மாதிரி அதிகரிக்கும். ஸோ நம்ம சேர்த்துட்டோம். இதில் நான் இப்போ வந்து 1 கப் அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லியில் அடியில் கொஞ்சமாக தண்டு மட்டும் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். மிச்சம் எல்லா தண்டையுமே இதில் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தண்டோடையே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அடியில் உள்ளதை மட்டும் கட் பண்ணாலே போதும். நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல கொத்தமல்லி சுருண்டு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இதை நான் இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நான் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் அதையும் நீங்கள் இப்போ சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ நம்ம தாளிப்பை சட்னியில் கொட்டிட்டு நம்ம கலந்துட்டு இப்போ ரொம்ப டேஸ்டியான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.